நாகை மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம், அகஸ்தியன்பள்ளி, கடினவயல், கைலம்பட்டை, கோவில்தாவு இந்த ஊர்களெல்லாம் தொடர் மழைக்கு பிறகு உப்பள வேலை நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரும் காரணத்தினால் தமிழகத்திலேயே தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக வேதாரண்யம் உப்பு உற்பத்தி அதிகமாக உற்பத்தியாகும். தற்சமயம் பாத்தி வேலை பார்க்கும் காரணத்தினால் உப்பளம் தொழிலாளர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைச்சலாக ஒரு 6 டிப்பர் மண் போடணும். அந்த மண் போடலைன்னா உப்பளம் அந்த உப்போட தன்மை ரொம்ப கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கும்போது விலை குறைச்சி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் செலவு ஒன்று தான். வெள்ளையாக வரனாலும் ஒன்று தான், கருப்பாக வரனாலும் ஒன்று தான். கருப்பாக வரக்குள்ளே விலை ரொம்ப குறைச்சி கேட்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 5 டிப்பர் 6 டிப்பர் மண் போடணும். அந்த மண் போடுறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. இது ஒருத்தரோட கோரிக்கை இல்லை, பொதுமக்களோட கோரிக்கை. பொதுமக்களோட கோரிக்கைக்குள்ள அரசாங்கம் அதை ஏற்றுக்கணும். அரசாங்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக முதலமைச்சர்லாம் மக்களோட கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கையை இதை ஏற்றுக்கிட்டு இதை செஞ்சு கொடுக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கலனா எங்களுக்கெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, உப்பு உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு பெருத்த லாஸ் ஏற்படுது. உப்பு புழுதி மண் 2 வருஷத்துக்கு ஒரு நடையாது. ஒரு ஏக்கருக்கு 5 டிப்பர் மண் போடணும். 5 டிப்பர் மண் போட்டால் தான் அந்த உப்பு வெண்மையாக இருக்கும். அப்படி இல்லைங்கள கருப்பாக இருக்கும். அதனால் இந்த கோரிக்கையை அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை பண்ணி எங்களுக்கு உப்பு வேலை தொடங்கிட்டாங்க. நாங்கள் உப்பு உற்பத்தி தொடங்கிட்டு இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் அந்த மண் போட்டால் தான் வெள்ளையாக இருக்கும்னு தமிழக அரசும், மாவட்ட ஆட்சியரும், வட்டாட்சியர் அவர்களும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர் சங்க உற்பத்தியாளர்கள் சங்க